ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் ட்ரை ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி. இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஜீரகம், பொடியாக கட் பண்ண வெங்காயம். இப்போ இது நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இதை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 தக்காளி, 2 முந்திரி பருப்பு மிக்சியில் அரைச்சிட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பன்னீர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சதும் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஊற வச்சிருந்த மாவை திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு மைதா மாவால் பெரட்டி மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போது பேன் நல்லா ஹீட் ஆனதும் திரட்டி வச்சிருந்த சப்பாத்தியை 2 பக்கமும் நெய் தடவி சுட்டு எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருந்த கிரேவியை சப்பாத்தியோட சென்டரில் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டஃப் பண்ண கிரேவி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அடிப்பக்கத்தில் ஃபாயில் பேப்பர் போட்டு நம்ம wrap பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கிறேன். 2 சப்பாத்தி ரோல் பண்ணது, அப்புறம் 2 ஸ்ட்ராபெரி எங்கள் கார்டனில் வந்தது, அது 2 வச்சுருக்கேன். அப்புறம் கூட கொஞ்சம் கிரேப்ஸ். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.